வணக்கம் மாணவர்களே. தரம் 13க்குரிய பொறியியல் தொழில்நுட்பம் என்ற பாடத்தில் இன்று நாம் மட்டங்காணல் என்னும் விடயத்தை பார்க்க உள்ளோம். இந்த மட்டங்காணல் விடயத்தில் அதனுடைய தேர்ச்சியை நாங்கள் நோக்கும் இடத்துல நில அளவை மற்றும் மட்டங்காணல் பற்றிய கோட்பாடுகளை கேட்டறிவர். அதாவது நில அளவியல் அல்லது மட்டங்காணல் கோட்பாடுகள் தொடர்பாக அறிதலும் அதை பயன்படுத்தலுமாக அமையும். அதனுடைய தேர்ச்சி மட்டத்தை நாம் நோக்கும் இடத்துல குறுகிய பாதை பகுதி ஒன்றின் நெடுக்கு வெட்டொன்றை ஒழுங்குபடுத்துவதற்கு மட்டங்காணல் கோட்பாட்டை பயன்படுத்துவார். அப்ப நில அளவை மற்றும் மட்டங்காணல் கோட்பாட்டை பயன்படுத்தி குறுகிய பாதை பகுதி ஒன்று நெடுக்கு வெட்டுன்ற என்ன செய்யணும், மட்டங்காணல் கோட்பாட்டை பயன்படுத்தி அந்த வரையக்கூடியதாக இருக்க வேண்டும். சரினே? அப்ப இந்த தேர்ச்சி மட்டத்தை அடைவதற்காக இன்று நான் அந்த எடுக்கப்பட்ட வாசிப்புகளை எவ்வாறு குறித்துக்கொள்ள அட்டவணையில குறித்துக்கொள்ள தொடர்பாகவும் அந்த அட்டவணையிலிருந்து எவ்வாறு கணித்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது தொடர்பாகவும் அந்த செய்கை அதாவது மட்டங்காணல் செயற்பாடு போது ஏற்படக்கூடிய வழுக்கல் தொடர்பாகவும் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பது தொடர்பாகவும் தான் இன்று நாம் பார்க்க உள்ளோம். அப்ப மட்டங்காணலில் தொடர்ச்சியாக இன்று நாம் இந்த ஏற்ற இறக்க முறையினை நோக்கும் இடத்துல இந்த ஏற்ற இறக்க முறை மூலமாக நாங்கள் வாசிப்புகளை பெற்று அந்த அட்டவணை ஏட்டு புத்தகத்தை நாங்கள் நிரப்பும் போது இங்கு எவ்வாறான முறையில அது நிரப்பப்படுகின்ற எங்களுக்கு தெரியப்படல் வேண்டும். அப்ப முதலாவது இங்க உள்ள தானம் என்ற விடயம் எங்களுக்கு அவதானிக்கப்பட வேண்டும். அந்த தானம் என்பது யாதெனில், அதாவது இங்கு நீங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நீளங்களை அடிப்படையாக கொண்டு அளக்கப்பட்ட குறி, அதாவது தற்காலிக பீட குறிகளை தான் நாங்கள் என்ன சொல்றோம், தானங்கள் சொல்றோம். இந்த தானங்களை அடிப்படையாக கொண்டு வரையப்படும். சரியானே? அப்ப அதன் பின்னர் தான் என்ன நடக்கும், அந்த தானங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஈடுபடுத்தும் போது ABCDFG என தானங்கள் குறிக்கப்பட்டு அந்த தானங்கள்ல மட்டக்கோள் வைக்கப்பட்டு என்ன செய்யப்படும், வாசிப்புகள் பெறப்படும். அப்ப உபகரணத்தின் மூலமாக வாசிப்புகள் பெறப்படும் போது அவதானிப்பமாக இருந்தால் முதலாவதாக உபகரணத்தால் வாசிக்கப்படுற வாசிப்பு பின் வாசிப்பா இருக்கும். உபகரணத்தின் மூலமாக முதலாவதாக வாசிக்கப்படுற வாசிப்பு பின் வாசிப்பாக இருக்கும் அல்லது பின் நோக்காக இருக்கும். அதை BS என்று சொல்லுவோம். சரினே? உபகரணத்தை நாம் கலற்ற முன்னம் இறுதியாக வாசிக்கப்படுற ஒரு வாசிப்பாக இருந்தால் அந்த வாசிப்பு என்னவாக இருக்கும், கடைசி வாசிப்புன்னு சொன்னால் முன்னோக்கு வாசிப்பாக இருக்கும். அப்ப உபகரணம் ஒன்றினால் இறுதியாக வாசிக்கப்பட்ட வாசிப்பு FS ஆக இருந்தால் முதலாவதாக வாசிக்கப்பட்ட வாசிப்பு BS ஆக இருந்தால் அதற்கு இடையில வாசிக்கப்பட்ட வாசிப்புகள் எவ்வளவாக இருந்தாலும் அந்த வாசிப்புகள் IS ஆக குறித்து கொள்ள முடியும். அப்போ அதற்கு திருப்பி நான் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டுமாக இருந்தால் உபகரணத்தினை மாற்றம் செய்த பின்னர் நான் வாசிக்கும் போது முதலாவதாக வாசிக்கப்படுற வாசிப்பு BS ஆக இருக்கும். அதன் பின் இரண்டாவதாக இறுதியாக வாசிக்கப்படுற வாசிப்பு FS ஆக இருக்கும். இடையில வாசிக்கப்படுற வாசிப்புகள் எல்லாம் என்னவா இருக்கும், IS ஆக இருக்கும். அப்ப இந்த வாசிப்புகள் எடுக்கப்பட்ட பின்னர் இந்த வாசிப்புகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நிரப்பப்பட்ட பின்னர் இந்த ஏற்றம் இறக்கம் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஏற்றம் என்றால் என்ன, இறக்கம் என்றால் என்ன? அதாவது ரைஸ் என்று சொன்னால் பிளஸ் என்று எடுத்துக்கொள்வோம், இறக்கம் என்று சொன்னால் மைனஸ் என்று எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த ஒன்றென்ற பகுதியிலிருந்து இரண்டென்ற பகுதியை நாங்கள் கழிக்கும் போது வார விடை பிளஸ் ஆக இருந்தால் இதுக்குள்ளையும் மைனஸ் ஆக இருந்தால் இதுக்குள்ளையும் விடப்பட வேண்டும். அதுதான் ஏற்றம் இறக்கம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ரெண்டாவதா நாங்க கழிக்கும் போது 2லிருந்து 3 கழிக்கும் போது வார விட பிளஸ் ஆயிருந்தால் ஏற்றம், மைனஸ் ஆயிருந்தால் இதுக்குள்ள, அல்லது பிளஸ் அல்லது மைனஸ். அதே மாதிரி இதுல இருந்து இதை கழிக்கும் போது வார விடை. இவ்வாறு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாசிப்புகள் இருந்து நாங்க கழிக்கும் போது வார விடைகள் எங்களுக்கு பிளஸ் ஆக இருந்தால் ஏற்றத்திலேயும் மைனஸ் ஆக இருந்தால் இறக்கத்திலேயும் நாங்கள் வாசிப்புகளை எழுதப்படுதல் வேண்டும். இவ்வாறு எழுதப்பட்ட வாசிப்புகள் இங்க உங்களுக்கு உதாரணமாக 100 மீட்டர் தரப்படுது என்று சொன்னால் ஒடுக்கிய மட்டம், இந்த ஏற்ற இறக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒடுக்கிய மட்டம் எங்களுக்கு காண தெரிய வேண்டும். ஒடுக்கிய மட்டத்தோட பிளஸ் ஆக இருந்தால் இது கூட்டி போட வேண்டும். அப்ப வரப்பட்ட விடையில இருந்து மைனஸா இருந்தால் இங்கே கழிக்கப்படல் வேண்டும்.
சரியா? அப்ப ஏற்றமா இருந்தால் கூட்டப்படுதல் வேண்டும், இறக்கமா இருந்தால் கழிக்கப்படுதல் வேண்டும். சரி, அப்ப இதைத்தான் நாங்க முதல்ல சொன்னாங்க. டிபிஎம் 1 இது 0.00 20 0.0 40 0.0 60 இவ்வாறு நீளங்கள் வந்து குறிக்கப்பட்டு கொண்டு போகும். சரியானே? புள்ளிகளுக்கு இடையிலான சம இடைவெளியிலான நீளங்கள் குறிக்கப்படும். இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டதான் சொல்லுவோம் ஏற்றிறக்க முறை மூலம் மேற்கொள்ளப்பட்டது என்று. அதுக்கு உதாரணமா தான் நான் இங்க காட்டப்பட்டிருக்கேன் பாருங்க பிள்ளைகள். அதாவது இதிலிருந்து இதை கழிக்கும் போது வார விடை வந்து மைனஸா இருக்கும் என்றால் இவ்வாறு குறிக்கப்படும். இதிலிருந்து இதுல வார விடை வந்து மைனஸா இருந்தால் இங்க குறிக்கப்பட்டிருக்குது. இதிலிருந்து வந்த விட மைனஸா இருந்தால இங்க குறிக்கப்பட்டிருக்குது. அவ்வாறே மைனஸ் இதிலிருந்து இது வந்து பிளஸா இருந்தால இங்க குறிக்கப்பட்டிருக்குது. சரி, அப்ப மைனஸ் என்றால் எங்க குறிக்கப்பட வேணும், பிளஸா இருந்தால் எங்க குறிக்கப்பட வேணும் என்று எங்களுக்கு தெரியணும். ஏன் 0.865 இருந்து 2.10 கழிச்சால் மைனஸ், அப்ப இங்க வர வேண்டும். சரியா? 1.025 இருந்து 1.58 போனால் மைனஸ் இங்க வர வேணும். அடுத்தது மைனஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது பிளஸ். அப்ப அந்த மறை நேர் அடையாள பெருமானங்களுக்கு ஏற்ப ஏற்றம் இறக்கத்துக்குள்ள நாங்க என்ன செய்யணும், நிரப்பப்படுதல் வேண்டும். இதனை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருந்து என்ன செய்யணும், கழிக்க வேண்டும். அப்ப அடுத்தது என்ன செய்யணும், வந்த விடையோட கழித்தல், அடுத்தது வந்த விடையோட கழித்தல், அடுத்தது வந்த விடையோட கழித்தல், அடுத்தது வந்த விடையோட கூட்டல். கூட்டினா வந்த ஒரு விடை ஒன்று வந்திருக்கும். சரியானே? இதனை அடிப்படையாக கொண்டு அடுத்த செய்கை வழி பாருங்க பிள்ளைகள். இப்ப அட்டவணை நாங்கள் நிரப்பப்பட்டுட்டோம். இந்த அட்டவணை பூரணமாக சரியான முறையில் நிரப்பப்பட்டதா என்பதை மட்டும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். அது சரியாக இருக்குமா இல்லையா என்று பார்ப்போம். முதலாவதா பார்ப்போம், இந்த பிஎஸ் அதாவது சிக்மான்றா கூட்டுத்தொகை, சிக்மா பிஎஸ் என்று பார்க்க வேணும். அப்ப சிக்மா பிஎஸ் சொன்னால் இந்த பின்னோக்கினுடைய கூட்டுத்தொகை. அப்ப பின்னோக்குன்ற கூட்டுத்தொகை நீங்க கூட்டி போட்டீங்கன்னு சொன்னா 6.475 வரும். முன்னோக்குண்ட கூட்டுத்தொகை போட்டீங்கன்னு சொன்னால் 8.565. சரியா? இப்ப இந்த 8.565 இருந்து 6.475 கழிச்சால் எவ்வளவு வரும்? 2.090. அப்ப எங்களுடைய சமன்பாடை பார்த்துக்கொள்ளுங்க. சிக்மா பிஎஸ்ல இருந்து சிக்மா எஃப்எஸ் கழிக்கணும். அப்ப சிக்மா பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 6.475, சிக்மா எஃப்எஸ் வந்து 8.565 கழிச்சிங்கன்னு சொன்னால் மைனஸ் 2.090. அடுத்தது வரும். அதே மாதிரி சிக்மா ரைஸ் தெரியணும், சிக்மா ஃபோல்ஸ் தெரியணும். சிக்மா ரைஸ் வந்து கூட்டுத்தொகை தெரிய வேணும், அதாவது 0.595. சிக்மா ஃபோல்ல கூட்டுத்தொகை வந்து 2.685. அப்ப அந்த 0.595 இருந்து 2.685 கழிச்சால் மைனஸ் 2.090 என்ற பெருமானம் பெறப்படும். சரி, அதே மாதிரி இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த ஆரம்ப ஆரல் இருக்குது, இறுதி ஆரல் இருக்குது. இறுதி ஆரல்ல இருந்து ஆரம்ப ஆரல்ல கழிச்சிங்களாக இருந்தால் அங்கேயும் மைனஸ் 2.090 பெருமானம் பெறப்படுகின்றது. அப்ப இதை வச்சு நாங்க பார்ப்பமாக இருந்தால் 3 பெருமானம் சரியா வருது. அப்ப அட்டவணையும் சரி என்று சொல்லுவோம். அட்டவணையில கணிக்கப்பட்ட செய்முறைகள் அனைத்தும், வாசிக்கப்பட்டு குறிக்கப்பட்ட அனைத்தும் சரி. ஆனால் எடுக்கப்பட்ட வாசிப்புகள் எங்கேயோ பிழை உள்ளது. அந்த வாசிப்பு 0 மைனஸ் 2.090 நிக்கு. அப்ப இந்த வாசிப்பு இதை விட கூடுதலாக வலுவெருமாக இருந்தால் இது வந்து திருப்பி வாசிக்கப்பட வேண்டிய வாசிப்பாக நாங்க கருதப்பட வேண்டும். சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உபகரண முறை. அதாவது உபகரண முறை என்று சொன்னால் என்னென்றால், இப்ப நாங்கள் ஏற்றிறக்க முறையில பார்த்து நாங்கள் ஒவ்வொரு தானங்கள் எங்கே இருக்கும், அந்த தானங்களை அவதானிக்க கூடியவாறு மையப்படுத்தி என்ன செய்யணும், நான் உபகரணத்தை தானப்படுத்தி ஒவ்வொரு தானத்தையும் வாசிச்சு கொண்டு போறேன். சரியா? ஆனால் உபகரண முறையில பார்த்துக் கொள்ளுங்க, குறிக்கப்பட்ட புள்ளிகள்ல வச்சுதான் நான் என்ன செய்யணும், வாசிப்புகள் எடுக்கப்படுதல் வேண்டும். அப்ப முதலாவது ஏண்ட ஸ்டேஷன் இருக்குன்னு சொன்னால் அதுல உபகரணத்தை வச்சால் உபகரண உயரம் தெரிய வேணும். ஒடுக்கிய மட்டம் உங்களுக்கு 100 தரப்பட்டால்
பின்னோக்கு வாசிப்பு 2.57 தரப்பட்டால் இதுல உபகரண உயரம் 102.575 என்று வாசிப்பு குறிக்கப்படல் வேண்டும். இப்ப இரண்டாவது வாசிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. சரியானே? ஐஎஸ்ல குறிக்கிறீங்க 3.400 என்று சொன்னால் இந்த உபகரண உயரத்தில் என்ன செய்யணும் என்றால் இதிலே இருந்து கழிக்கப்படுதல் வேண்டும். கழித்தால் வாரவிட எழுதப்பட வேண்டும். அதாவது 99 வரும். சரியா? அவ்வாறே எடுக்கப்பட்ட வாசிப்புகள் அனைத்தும் இந்த உபகரணத்தின் உயரத்தில் இருந்து என்ன செய்யப்படணும்? கழிக்கப்படுதல் வேண்டும். உதாரணமாக அடுத்த வாசிப்பு எடுப்போம் 4.500. அடுத்த எடுத்துக்கொள்வோம் 4.900 என்றால் இதுல இருந்து என்ன செய்யணும்? தனித்தனிய உபகரண உயரத்தில் இருந்தா என்ன செய்யணும்? கழிக்கப்படுதல் வேண்டும். அதே மாதிரி திருப்பி உபகரணத்தை நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நிலைப்படுத்தி திருப்பி எடுக்கிறேன் 2.99 3.44 3.88 4.35 இப்படி வாசிப்புகள் பெறப்பட்டால் திருப்பி இதுல உபகரண உயரம் கணிக்கப்படல் வேண்டும். அப்ப இதுல வந்தால் 102.99 என்று வந்தால் அதிலிருந்து என்ன செய்யணும்? கழிக்கப்பட்டு கொண்டு எழுதப்படுதல் வேண்டும். அப்ப எங்கெல்லாம் உபகரணம் மாற்றப்படுதோ அதுல உபகரண உயரத்தை கண்டு அதிலிருந்து என்ன செய்யப்படணும்? ஏனைய பெருமானங்கள் கழிக்கப்பட்டு இடப்பட வேண்டும். அதுதான் உபகரணத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட அளவுகள் உபகரண உயர முறை என்று சொல்கின்றோம். சரினே? அப்ப இதை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யணும் என்றால் நாங்கள் மிச்சத்தை என்ன செய்யணும்? பார்த்து கொண்டு வரணும். சரியா? அப்ப இதை நாங்க அவதானிச்சோம்னு சொன்னா தெரியும் எங்களுக்கு ஒவ்வொன்றும் எவ்வாறு ஒடுக்கிய உயரம் கணிக்கப்பட்டது. ஒவ்வொரு என்னென்ன வந்தது? ஒடுக்கிய உயரம் கணிக்கப்பட்டு வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப உபகரணத்தோட இதை ஆர்எல்லோட இதை கூட்டினால் வாரது உபகரண உயரம். பிறகு உபகரண உயரத்தில இருந்து இதை கழிச்சு வாரது ஆர்எல். திருப்பி அடுத்ததுல இருந்து வாரது ஆர்எல், அடுத்திருந்து வாரது ஆர்எல், அடுத்திருந்து வாரதும் ஆர்எல் ஆக இருக்கும். சரியா? அப்ப இவ்வாறு இனங்கண்ட பின் பாருங்க பிள்ளைகள், உயரம் தொடர்பாக அளவீட்டினை வரைவின் மூலம் வெளிக்காட்டுதல். சம உயர கோட்டின் மூலம், அதாவது என்ன மூலம்? சம உயர கோட்டின் மூலம் சமமான உயரம் கொண்ட புள்ளிகளை இணைத்து கோடு வரையப்படும். பல்வேறு நிலையங்களின் உயரம் தொடர்பான வாசிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு எல்லா புள்ளிகளதும் ஒடுங்கிய மட்டங்கள் கணிக்கப்படும். சரியா பிள்ளைகள்? அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பல்வேறு நிலையங்கள் உயரங்கள் தொடர்பான வாசிப்புகள் பெறப்பட்ட பிள்ளைகள் அந்த வாசிப்புல இருந்து எல்லா புள்ளிகளின் ஒடுக்கிய மட்டங்களும் கணிக்கப்படும். யாதேனும் குறிப்பிட்ட பிரதேசம் ஒன்றின சம உயரக்கோடு படம் ஒன்றை வரைய வேண்டி சந்தர்ப்பம் ஒன்றின் போது அப்பிரதேசத்தை உள்ளடக்கக்கூடியவாறு உரிய இடங்களில் ஏதேனும் அடையாளம் ஒன்றை பயன்படுத்தி அனைத்து அடையாளங்கள் அனைத்திலும் மட்டமெடுத்தல் செயல்முறை மேற்கொள்ளப்படும். சரியானே? அப்ப எங்கெல்லாம் நாங்கள் அளவோட சமையல் மூலமாக படம் ஒன்றின் மூலமாக எங்களுடைய வரைய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுதோ அந்த பிரதேசம் உள்ளடக்கியவாறு உரிய இடங்கள்ல ஏதாவது ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி அனைத்து அடையாளங்களும் அனைத்து இடங்கள்ல என்ன செய்யணும்? மட்டமெடுத்தல் செயல்முறை மேற்கொள்ளப்படும். அப்ப இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட தான் சொல்ல சம உயர கோட்ல படத்துல குறிப்போம். அப்ப இந்த சம உயர கோட்ல படத்துல குறிக்க பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல பாருங்க, கோடுகள் தொலைவில் அமையும் எனின் அந்நிலம் சமதளமாக அமையும். அப்ப இந்த நீளம் கூடுதலாக காணப்பட்டால் அந்த தளம் என்னவா இருக்காம்? சமதளமாக இருக்குது. இந்த கிட்ட கிட்ட வார கோடுகள் உயரங்கள் சாய்வு கூடுதலாக காணப்படுது, சமதளமற்றதாக காணப்படுது. உங்களுக்கே இலகுவாக விளங்கி கொள்வீங்கள். இங்கால் உள்ள பகுதியை பாருங்க, இங்கால் உள்ள பகுதியை பார்த்து கொள்ளுங்க, அதனுடைய வரவையும் பார்த்து கொள்ளுங்க, இங்கால் உள்ள வரவையும் பார்த்து கொள்ளுங்க. அப்ப ஒவ்வொன்றையும் கடல் மட்ட உயரம் இங்க தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த தந்திருக்குது, அடியில தந்திருக்கு பாருங்க. இது 500 மீட்டர், 500 அடி, 1000 அடி, 1500 அடி, 2000 அடி, 2500 அடி, 3000 அடி, 3500 அடி, 4000 அடி. அப்ப இவ்வாறு அடிகள்ல தரப்பட்டிருந்தால் இங்கேயும் என்ன செய்யறது? குறிக்கிறதுக்காக ஒவ்வொன்று அடிகளும் இங்க குறிக்கப்பட்டிருக்குது. அதாவது 0ல இருந்து
500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 5000 வரையும் 4000 வரையும் என்ன செய்யப்பட்டிருக்குது? உயரங்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்குது. இதைத்தான் சம உயர கோட்டு படம் ஒன்றுல காட்டுதல். மழை வீழ்ச்சியா இருக்கலாம், அல்லது ஆறுகள் பெருக்கெடுத்தலா இருக்கலாம், அல்லது அணைக்கட்டுகளாக இருக்கலாம், பாதைகள் அமைப்பதா இருக்கலாம். எல்லாமே இந்த சம உயர கோட்டுகள் மூலமாக அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யலாம்? நாங்கள் அமைக்கப்படுதல் வேண்டும். ஒன்றுக்கொன்று அருகருகே அமையுமெனின் அந்நிலம் சரிவு கூடியதாக காணப்படும். சரியா? அப்ப சமதளமான நிலமண்டா எப்படி இருக்கும்னு தெரிய வேணும், சரிவு கூடிய நிலமா இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரிய வேணும். அடுத்த பாருங்க, இச்சந்தர்ப்பத்தின் போது முழுமையான பிரதேசத்தையும் சமமான சதுரங்களாக வகைப்படுத்தி அனைத்து சந்திப்பு நிலையங்களுக்கும் நிலையத்தின் உயரங்கள் கணிக்கப்படும். பின்னர் இடைச்செருகல் முறையின் மூலம் சமமான உயரங்கள் உள்ள புள்ளிகளை படத்தை தெரிவு செய்து அடையாளப்படுத்தி அவை ஒவ்வொன்றையும் தொடுப்பதன் மூலம் சம உயர கோட்டு படத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இடைச்செருகல் முறை மூலம் சமமான உயரங்கள் உள்ள புள்ளிகளை படத்தை தெரிவு செய்து அடையாளப்படுத்தி அவை ஒன்றையும் தொடுப்பதன் மூலம் சம உயர கோடு படத்தை நான் என்ன செய்யலாம்? வரைந்து கொள்ள முடியும். அப்ப இங்க காணப்படுற அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், சமதளத்துல குறிக்கணுமாக இருந்தால் அந்த உயரங்களை வந்து என்ன செய்யலாம்? நாங்க மார்க் பண்ணி குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? நிலைய இடத்தின் உயரத்தின் மூலம் ஏதேனும் பிரதேசமுண்ட முக்கியமான நிலையங்களது உயரங்கள் நிர்ணயிக்கப்பட்டு அவற்றின் உயரத்தை படத்தின் மீது குறித்து காட்டுது. சரியானே? அதாவது ஏதேனும் ஒரு பிரதேசத்தின் முக்கிய நிலையங்களது உயரங்கள் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கும். சரியானே? உதாரணமாக இலங்கைன்னு சொன்னா பீதுருத்து கால மலையினுடைய உயரங்கள் வந்து கணிக்கப்பட்டிருக்கும். அதை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யப்படும்? ஏனைய பீடக்குறிகள் வந்து குறிக்கப்படும். அதுதான் முக்கியமான நிலையங்கள் என்று சொல்றேன். அப்ப அந்த உயரத்தை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா குறித்து அதன் பிறகுதான் என்ன செய்யணும்? அதை அடிப்படையாக கொண்டு ஏனைய அளவீடுகள் வந்து குறிக்க தெரியும். இந்த குறுக்குவெட்டின் மூலம் குறித்தல், அதாவது அநேகமான பெரும் வீதிகள் நிர்மாணிக்கும் போது குறுக்குவெட்டு முகம் தொடர்பான எண்ணக்கரு பயன்படுத்தப்படும். இங்கு பெருந்தெருவை குறுக்காக வெட்டும் போது அது காட்சியளிக்கும் முறைக்கு குறுக்குவெட்டு முகத்தின் மூலம் வெளிக்காட்டப்படும். பெரும் வீதிகளின் பகுதியொன்றின் குறுக்குவெட்டு முகமொன்றை தயாரிப்பதற்கு வீதியின் மத்திய இரு ஓரங்களிலும் உயரம் தொடர்பான வாசிப்பு பெற்று கொள்ளப்படும். உதாரணம் பாருங்க, வீதி ஒன்று இருக்குன்னு சொன்னால் வீதியினுடைய குறுக்குவெட்டு படம் எவ்வளவு தெரியும்? இப்படி தெரியும். அதுக்குள்ள வார கட்டமைப்புகள், வீதி எப்பவுமே இப்படி காணப்படாது, இப்படித்தான் காணப்படும். அப்ப அந்த கட்டமைப்புக்கு ஏற்ற வகையில் நாங்க வரைந்தால் என்னென்ன சொல்லி எங்களுக்கு தெரியும், அறிந்து கொள்ள முடியும். அதாவது குறுக்குவெட்டின் மூலம் பாத்தீங்கன்னா இங்கு இவ்விடயங்கள் மூன்றும் உள்ளடங்குமாறு மட்டம் தொடர்பான வாசிப்பு பெறப்படும். அதேவேளை அவைகளின் துணையுடன் குறுக்குவெட்டு முகத்தை வரைவதன் மூலம் வெளிப்படுத்தப்படும். இப்ப இந்த வீதிகளை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வளைவை நாங்க எடுத்தமாக இருந்தால் இந்த வளைவானதை அமைக்கும் போது எவ்வாறு நாங்க வீதி அமைக்க வேண்டும், அதை குறுக்குவெட்டில தான் நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த சாய்வும் இந்த நீளமும் இந்த உயரமும் எங்களுக்கு சரியான முறையில் அமைக்கப்படாத விடத்து மூளை, அதாவது வளைவுகள் வாகனங்களை திருப்பும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் வாகனங்கள் வந்து நேர் நோக்கி விழுவதை அல்லது வேறு இடத்துல போய் பாதை விட்டு விலகுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த சரியான முறையில் நாங்கள் வளைவுகளை வந்து சாய்வில் அமைப்பமாக இருந்தால் வேகமாக செல்கின்ற வாகனத்தையும் நாங்கள் இலகுவான முறையில் திருப்பி எங்களுக்கு ஏற்ற வகையில் செலுத்த முடியும். அப்ப இவ்வாறு நாங்க குறித்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உபாரத்து மூலமாக சரி அல்லது இப்ப ஏற்றிறக்க முறையில குறிப்பிட்டாலும் சரி இரு புள்ளிகளுக்கு இடையில தூரம் கணிக்கப்பட வேண்டும். இப்ப இரு புள்ளிகளுக்கிடையே தூரத்தை வந்து நாங்கள் அளவு நாடாவிலையும் கணிக்க முடியும். அதே மாதிரி அந்த மட்டங்கான உபாரத்து மூலமா, அதாவது ஸ்டேடியான்னு சொல்லுவோம், மட்டங்கான உபாரத்து மூலமாக நாங்க அமைக்க முடியும். அதாவது இந்த எஸ்ன்னு சொல்றது என்னவாக இருந்தால், இந்த மேலொரு கோடு இருக்குன்னு சொன்னாங்க, மைத்துளை கோடு. இதுலயே ஒரு மைத்துளை கோடு இருக்குது, இது பிரதான கிடைக்கோடு சொன்னாங்க. இந்த மேல காணப்படுற இந்த மைத்துளை கிடைக்கோடு தான் சொல்றது மேல்நிலை வாசிப்பு, அப்ப ஸ்டேடியா ரீடிங்னு சொல்லும். எல்எஸ்ஆர் சொன்னால் கீழ்நிலை வாசிப்பு, அதாவது லோர் ஸ்டேடியா ரீடிங்னு சொல்லுவோம். சரியானே? அப்ப இந்த மேல் வாசிப்புல இருந்து கீழ் வாசிப்பை நாங்க கழிப்பமாக இருந்தால் பெறப்படுவது என்னவா இருக்கும்? அந்த வித்தியாசமா இருக்கும், மட்டமாக உபகரணத்தினுடைய வித்தியாசமா இருக்கும்.
இதை நாங்க வாசிப்பு அளப்பதற்காக 2 பேர் தேவை. யார்? ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேன் தேவை, ரோட்ஸ் மேன் தேவை. அதாவது வாசிப்பு கோலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி வாசிப்படுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்ப 2 பேர்களை வைத்து தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அளவீடுகளை மேற்கொள்வோம். அப்ப எவ்வாறு நாங்க கணிக்கிறோம்னு சொன்னா பாருங்க பிள்ளைகள், இப்ப இந்த வாசிப்பு மூலமாக கணிக்கப்பட்டால் இந்த எஸ் எங்களுக்கு பெறப்படும். அப்ப உதாரணம் பார்ப்போம். இதுல உங்களுக்கு முதலாவது வாசிப்பு தரப்பட்டிருக்குது 1.345 தரப்பட்டிருக்குது. இங்க தரப்பட்டிருக்குது 1.330 தரப்பட்டிருக்குது. என்று தரப்பட்டிருந்தால் இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை காண வேணும். அப்ப 1.345 இருந்து 1.330 கழிச்சிங்களா இருந்தால் 0.015 இருக்கும். அப்ப இந்த 0.015 தான் நாங்க என்னது எடுக்கிறோம்? எஸ் ஆக எடுக்கிறோம். அப்ப அதை நாங்க இந்த சமன்பாடுல குறிப்பதன் மூலம் எங்களுடைய கிடைத்தூரம் என்ன செய்யலாம், நாங்கள் கணிப்பிட்டுக் கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பிட்ட புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை பெற்றுக்கொள்வதற்காக தூரமானி உள்ள பெறப்பட்ட வாசிப்புகள் முறையே இங்க 2 வாசிப்புகள் தரப்பட்டிருக்குது. 4.520, அதே மாதிரி 1.256 ஆகும். குறித்த புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் கேட்டு கிடக்குது. சரிதானே? அப்ப வாசிப்புகள் தந்திருந்தால் என்னென்னு வாசிக்கணும்? மேல்நிலை வாசிப்பு ஒன்று, கீழ்நிலை வாசிப்பு ஒன்று. அப்ப மேல்நிலை வாசிப்பு எவ்வளவு? 4.520. கீழ்நிலை வாசிப்பு எவ்வளவு? 1.256. கழிச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவு வருமாம்? அதை கழிச்சிங்கன்னு சொன்னால் 3.264 வரும். அதாவது நாங்க இந்த நீளத்தை காண்பதற்காக சமன்பாடுல பயன்படுத்தப்படணும். அப்ப சமன்பாடுல பயன்படுத்துற இருந்தா டி சமன் காண வேணும். அப்ப டி சமன் கேஎஸ் பிளஸ் சி. சரி, கேஎஸ் பிளஸ் சி என்று சொல்லுவோம். அப்ப இந்த கேஎஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கே 100 இருக்கும், எஸ் 3.264 இருக்கும், சி 0 இருக்கும். அப்ப பெருக்கினீங்கன்னு சொன்னால் 3.264 மீட்டர் 326.4 மீட்டர் பெருமானமாக, அதாவது இடையிலான தூரமாக இருக்கும். ஆகவே அப்ப நாங்க இலகுவான முறையில் அதை காணக்கூடியதாக இருக்க வேணும். அந்த தூரங்கள் இப்ப 326 மீட்டர் 4.4 மீட்டர் என்று சொன்னால் நாங்க அளவு நாளா பிடிச்சு அளக்கும் போதும் அந்த 2 புள்ளிகளுக்கு வாசிப்பு 326.4 மீட்டராக இருக்க வேண்டும். சரிண்ணே? அப்ப நாங்க அதை எவ்வாறு செய்தோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தெரியும். சமன்பாடுல பிழையிடும் போது இதுல எஸ் தெரிய வேணும். எஸ் நீங்க பிழையிட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரியா? அடுத்த பார்ப்போம். பின்வரும் தூரமானி வாசிப்புகளை பயன்படுத்தி கிடை தூரங்களை கணிக்க. கே 100 இருக்கு, சி 0 இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்க இதை நீங்க செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது இந்த வாசிப்புல இருந்து இந்த வாசிப்பை கழிக்கு, அதே மாதிரி இதுல இருந்து இதை கழிக்க வேணும். 2 வாசிப்பை என்ன செய்யணும்? கழிக்கப்பட வேணும். கழிக்கப்பட்டது எஸ் ஆக இருக்கும். அப்ப அதோட கேயை பெருக்க வேணும், பிளஸ் சியை கூட்ட வேணும், விடை வரும். சரி, அங்கேயும் அவ்வாறு என்ன செய்யப்படணும்னு சொன்னால் கேயை பெருக்கப்பட வேணும், சியை கூட்டப்பட வேணும், விட உங்களுக்கு நீளம் பெறக்கூடியதாக இருக்கு. சரியா? இவ்வாறே பாருங்க பிள்ளைகள், இந்த மட்டம் எடுக்கும் போது ஏற்படக்கூடிய வழுக்கள். அப்ப மட்டம் எடுக்கும் போது என்னென்ன முறைகள்ல வழுக்கள் ஏற்படுது எங்களுக்கு தெரிய வேணும். பிரதானமா மட்டம் எடுக்கும் போது வலு ஒன்று ஏற்படுது. பின்வரும் காரணிகள் தாக்கத்தை ஏற்படுத்தும். உபகரணங்களில் காணப்படுற வலு இருக்கும், பயன்படுத்துவதனால் ஏற்படுற வலுவா இருக்கும், இயற்கையாக ஏற்படுற வலுவா இருக்கும். இப்படி 3 விதமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு பொதுவாக வழுக்கள் ஏற்படுகின்றன. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வலு இருக்குது, ஹியூமன் வலு இருக்குது, நேச்சுரல் வலு இருக்கு. அப்ப இந்த 3 விதமான வலுக்களை பயன்படுத்தி நாங்கள் அளவீடுகளை மேற்கொள்ளும் போது மிக கவனமாக இருக்கணும், வலுவை அவதானிக்க செலுத்த வேண்டும். அப்ப இந்த முதலாவது உபகரண ரீதியாக நாங்கள் வலுவை அவதானிக்கும் போது பாருங்க பிள்ளைகள், ஒன்று முக்காலி மூலம் ஏற்படும் வலு. என்னத்தின் மூலம் ஏற்படுதா? முக்காலி. அந்த முக்காலியை நான் சரியான இடத்துல நிலைப்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும்? ஒவ்வொருக்காக நான் வாசிப்புகளை எடுக்கும் போதும் முக்காலி ஆடும் போது அங்க வாசிப்புகள் மாற்றமடையும், இதனால் நீர்க்குமிழ் மாற்றமடையும், இதனால் வலு ஏற்படும்.
காலம் செல்லும் போது தேய்வுறுதல், துருப்பிடித்தல் போன்ற காரணங்களால் முக்காலில மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த முக்காலில வந்து பாருங்க, உற்பத்தி செய்யும் போது முக்காலின மேற்பகுதி மற்ற ஏனைய அங்கங்கள் ஏற்படுறவாள். அப்ப முக்காலில வந்து மேல்தளம் வந்து மட்டம் இல்லாம அமைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அதுல சுரையில வந்து மட்டம் இல்லாம இருக்கலாம். சரி, அப்ப முக்காலியை நாங்க உற்பத்தி செய்யும் போது அந்த பகுதிகளில் ஏற்படுற வலு காரணமாக அந்த வலு ஏற்படலாம், குறைபாடுகள் ஏற்படும். சரி, அதே மாதிரி முக்காலிய தரையில நிலப்படுத்திய பின் இடம்பெறக்கூடிய சறுக்குதல், நிலத்தில் அமிழ்த்துதல் போன்றவை காரணமாக வலு ஏற்படலாம். அப்ப உபகரணம் மண்டல முதலாவது உபகரணம் என்னது? முக்காலி. அந்த முக்காலில் ஏற்படக்கூடிய வலுக்களை தான் நாங்க பார்த்தனாங்க. அதுல வந்து முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க, நாங்க பயன்படுத்தும் போது என்ன நடக்குது? தேய்வுறுதல், துருப்பிடித்தல் போன்ற காரணங்களால முக்காலிகள் வலு ஏற்படலாம். இரண்டாவது, முக்காலியை நாங்கள் உற்பத்தி செய்ய நிறுவனத்தோட நாங்கள் ஒப்பிடுற போகும்போது அந்த உற்பத்தியில் ஏற்படுற வலுவா இருக்கும். அதாவது மேற்தளமா இருக்கலாம், சுரையா இருக்கலாம், அல்லது கால்களா இருக்கலாம். அந்த உற்பத்தியில் ஏற்படுற குறைபாடுகள் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கு. அடுத்தது, நாங்கள் முக்காலியை பயன்படுத்தும் போது தரையில் நிலப்படுத்தப்பட்ட பின்னர் அது சறுக்கப்படுதல் அல்லது நிலத்தில அமுழ்தல் அல்லது விழுதல், உடைதல் சம்பந்தமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் குறைபாடுகள் ஏற்படலாம். அப்ப நாங்க சரியான முறையில் அதை நிறுத்துவமாக இருந்தால் அந்த வலுவை நாங்க நிறுத்தி செய்யக்கூடிய முறை. அப்ப எங்களுக்கு வினாக்கள் வரைக்கும் அவதானிச்சு கொள்ளுங்க, ஏற்படக்கூடிய வலு வராது. இப்ப கேள்வி எப்படி வரும்னு சொன்னால், எடுக்கப்பட்ட வாசிப்புகள்ல குறைபாடுகள் இனங்காணப்பட்டது, அந்த குறைபாடுகள் காரணங்களினால ஏற்பட்டிருக்கலாம், அதை நிவர்த்தி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறுதான் கேள்வி வருமே ஒழிய முக்காலில் ஏற்படக்கூடிய வலுக்கள் என்னன்னு சொல்லி நேரடியாக கேள்வி வாரதில்லை பிள்ளைகள். அப்ப நாங்க விடையை எழுதும் போதும் அது கேட்ட வகையில மாற்றி எழுதப்பட வேணும். அப்ப அதாவது கேள்விக்கேற்ற வகையில தான் நாங்க விடை எழுதப்பட வேணும். இல்லை நான் தெரிஞ்ச அப்படியே ஒன்று எழுதுவது விடை அல்ல. அப்ப உங்களுக்கு எடுக்கப்பட்ட வாசிப்புகள்ல குறைபாடுகள் இருக்க அவதானிக்கப்பட்டால் அங்க என்னென்ன குறைபாடுகள் ஏற்பட்டிருக்காம்னு சொன்னா, முதல்ல இங்க முக்காலில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த முக்காலில் என்னென்ன முறைகள்ல குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும், இதனால என்னென்ன காரணங்களால வழக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி குறிப்பிட கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் அடுத்ததான் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த மட்டக்கோள் தொடர்பாக ஏற்படக்கூடிய வலு. இரண்டாவது உபகரணம் என்னது? மட்டக்கோள். அந்த மட்டக்கோள்ல பாருங்க பிள்ளைய, கூறுகள்ல ஏற்படக்கூடிய வலு. அதாவது கூறுகள்ல ஏற்படக்கூடிய வலுன்னு சொன்னால் என்ன? அந்த மட்டக்கோள்ல வார சரி, மட்டக்கோளை நாங்க இழுக்கும் போது அல்ல விடும்போது அல்ல பின்னுக்கு அமர்த்தப்படுற அந்த லொக் பட்டன்ல இருந்து வர குறைபாடுகள் காரணமாக தான் சொல்றது கூறுகள் ஏற்படுற வலு. அடுத்த, வாசிப்புகள் அளவிடும் போது ஏற்படும் வலு. ஏன் வாசிப்புகள் அளவிடும் போதுதான் ஏற்கனவே நாங்க பார்த்தாங்க, வாசிப்புகளை வந்து எப்படி குறிக்கப்பட்டிருக்குது அந்த வாசிப்புகளுக்கு ஏற்ற வகையில நாங்க சரியா அளவீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப அதுக்கு ஏற்ற வகையில நாங்க சரியான முறையில் அந்த அளவீடுகளை வாசிப்பமாக இருந்தால் எங்களுக்கு வலு வராது, குறையும். பிழையாக வாசிப்புகளை பருவமாக இருந்தால் எங்களுக்கு வலு ஏற்படும். தவறான முறையில் நீட்சி செய்வதனால் ஏற்படும் வலு. நாங்கள் அவதானிக்காமல் வேகமாக நீட்சி இழுப்பதனால் அதில் என்ன செய்யாதுன்னு சொன்னால் அந்த இடைவெளியில வந்து என்ன செய்யாது, ரெண்டுமே பொருந்தி காணப்படாது, வெவ்வேறு அளவில் இருக்கும். ஆகவே உயரம் வந்து மாற்றம் ஏற்படும், இதனால வலு ஏற்படும். கோளின் கீழ்ப்பாதத்தில் களி, சீமேந்து கலவை, தார் போன்ற பொருட்கள் ஒட்டிக்கொள்வதால் ஏற்படும் வலு. அதாவது என்னடா, நாங்க பயன்படுத்தும் போது எந்த இடத்துல கொண்டு தானப்படுத்துக்கோ அந்த தானத்துக்கு மேல வைப்போம். ஒரு இடத்துல வைக்கும்போது சீமேந்து இருக்கும், ஒரு இடத்துல வைக்கும்போது தார் இருக்கும், ஒரு இடத்துல வைக்கும்போது களிமண் இருக்கும். தொடர்ச்சியா நாங்க கொண்டு போய் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த ஒட்டிக்கொள்வதன் காரணமாக நாங்க வாசிப்பு எடுக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா உயரம் வந்து வேறுபடுவதை நாங்க அவதானிக்க முடியும். அதே மாதிரி கோலை பிழையான முறையில், சரி, கோலை வந்து என்னது, பிழையான முறையில பயன்படுத்துவதனால வளைவுகள் ஏற்படுவதால தேய்வுறுதல் காரணமாக வலு ஏற்படும். இப்ப சரியான முறையில நாங்க நிலக்குத்தாக பிடிக்காம அல்லது ஒரு இடத்துல நாங்க விழுத்துவதன் மூலமாக அல்லது நாங்க வேலைத்தளத்திலே அவ்வாறே அதை வெயில போட்டு போவதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த பிழையான முறையில நாங்க பயன்படுத்துவதன் காரணமாக வலுக்கள் ஏற்படலாம். அப்ப மட்டக்கோலை பயன்படுத்தும் போது வாசிக்க தெரியவனும், அது நிலக்குத்தா பிடிக்க தெரியவனும், அது சரியான முறை நீட்சி செய்ய தெரியவனும், அதே மாதிரி உரிய இடத்துல களஞ்சியப்படுத்த தெரிய வேணும். அப்ப இந்த வேலைகளை நாங்க செய்யாத விடத்தை என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த வலுக்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், அடுத்த மட்டம் உபகரணம் தொடர்பான வலு. முதலாவது பார்த்து நாங்க முக்காலி தொடர்பான வலு இருக்குன்னு சொல்லி, இரண்டாவது பார்த்து நாங்கள் வாசிப்புக்கோள் தொடர்பாக வலு இருக்குன்னு சொல்லி, அப்ப மூன்றாவதா பார்ப்போம் மட்ட உபகரணம் தொடர்பாக ஏற்படும் வலு. அப்ப இந்த உபகரணத்தை உற்பத்தி செய்யும் போது
என்ன சொல்லப்படுதான் பிள்ளைகள்? உபகரணத்தை உற்பத்தி செய்யும் போது நீர்க்குமிழின் அச்சும் தொலைநோக்கியின் அச்சுக்கிடையின் ஏற்படக்கூடிய வலு. இது உற்பத்தி செய்கிற நிறுவனத்தால் ஏற்படக்கூடிய வலு. ஏன் நிறுவனம் சரியான முறையில் உற்பத்தி செய்யப்படவில்லையாக இருந்தால் நாங்கள் வாசிப்புகள் எடுத்து அட்டவணையை நாங்கள் அதாவது வரைய பின்னர் வேறொரு மானி மூலமாக வாசிப்பு எடுத்து வரைவை வரைந்தால் ரெண்டு வரைவுக்கும் இடையிலே ஒற்றுமை காணப்பட வேண்டும். ரெண்டு வரைவிலையும் வித்தியாசங்கள் காணப்படுமாக இருந்தால் ஏதோ ஒரு மட்ட மாநில வந்து என்ன பிரச்சனை? வலு இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அப்ப அந்த வலுவை சரியான முறையில் தீர்ப்பதற்காக நாங்கள் என்ன செய்யணும்? உரிய இடத்துல அதனை கொடுத்து நாங்கள் அதன் மூலமாக இந்த வலுவை சீர் செய்யக்கூடியதா இருக்கும். அதாவது உங்களை கிராமத்தை அடிப்படையாக கொண்ட பிரதேச சபையில் நில அளவியல் திணைக்களம் காணப்படும். அந்த நில அளவியல் நீங்க கொண்டு போய் இந்த மட்டங்கால உபகரணத்தை கொடுத்து நாங்கள் சீர் செய்து கொள்ள முடியும். பிழையான முறை திருகையிலும் ஏனைய கூறுகளை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய வலு. உதாரணமா நாங்கள் சரியான முறையில நீர்க்குமிழிய வந்து சரியா கொண்டு வரதுக்காக அந்த மட்டமாக்கல் உபகரணத்தை வந்து நாங்கள் திருகும் போது அந்த திருகள் வந்து சரியான முறையில் திருகப்படாமல் ஒன்று உடையலாம், அல்லது அந்த திருகாணில வந்து திருகு வந்து இல்லாமல் உடைந்து போகலாம், அல்லது கலன்று வரலாம். அப்ப போன்ற காரணங்களால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த சரியான முறையில் நிலப்படுத்த முடியாமல் போகும். இதனால வலு ஏற்படும். நீண்ட காலமாக பயன்படுத்தும் போது தொலைநோக்கியில் கிடைத்தள கோடு கிடையாக காட்சிப்படாது ஏற்றிறக்க அமைப்பில் தொலைநோக்கி பயன்படும். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால் சரியான முறையில அந்த தொடர்ச்சியாக நாங்கள் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் அது பயன்படுத்தப்படாவிட்டால் அந்த சரியான முறையில் பயன்படுத்தப்படாவிட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கிடைக்கோடு சரியான முறையில் இருக்காமல் ஏற்றிறக்கம் அமைப்பில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கிடைக்கோடு காணப்படும். அப்ப மட்டமாக்களால நாம் பார்க்கும்போது இந்த கோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அதுல வந்து பாத்தீங்க சொன்னால் ஏற்றிறக்கமாக மாற்றமடையுமாக இருந்தால் நீளம் வித்தியாசப்படும், அதே மாதிரி வாசிப்புகள் வித்தியாசப்படும். இதனால வழுக்கள் ஏற்படும். உபகரணத்தை மட்டமிடுதலின் போது ஒரு திசையில் குமிழியை மையப்படுத்தக்கூடியதாக இருப்பினும் மற்றொரு திசைக்கு மையப்படுத்த முடியாதிருத்தல். அப்ப உபகரணத்தை நாம் மட்டப்படுத்தும் போது குமிழை வந்து என்ன செய்யணும்? சரியான மட்டப்படுத்தக்கூடியதா இருக்கும். எந்த திசையில மட்டமாக உபகரணத்தை திருப்பி விட்டாலும் குமிழ் அந்த இடத்துல இருக்கணும், மையத்தில் இருக்கப்பட வேண்டும். உதாரணமாக நான் ஒரு திசையில விடும்போது மையத்தில் இருக்க குமிழானது நாம் வேறு திசைக்கு மாற்றும் போது இந்த குமிழானது வேறு திசைக்கு செல்லுமாக இருந்தால் என்னுடைய மட்டமாக பூரணப்படுத்தப்படவில்லை. அது உபகரணத்தில் வந்து வலு ஏற்பட்டதை நாங்கள் அவதானிக்க முடியும். இவ்வாறு நாங்கள் உற்பத்தி வலுவொன்றின் காரணமாக அல்லது பிழையான பயன்பாட்டின் காரணமாக குறுக்குமயிர் புலக்காட்சி கொடுக்காது. ஏன்னா சரியான முறையில் அந்த உபகரணம் காணப்படவில்லையா இருந்தால் இதனால நாங்கள் சீர் செய்யும் போது எங்களுக்கு வந்து குறுக்குமயிர் வந்து தெரியப்படல் வேண்டும். அந்த குறுக்குமயிர் சரியாக காட்சிப்படாத விடத்து உபகரணம் வந்து வலுவுடையதாக காணப்படும். அப்ப ஏன்னு சொன்னா புலக்காட்சி கொடுக்காது, விகாரமடைதல் போன்ற காரணங்களினால வலுக்கள் ஏற்படும். சரியானே? அப்ப சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவாங்க இருந்தால் சரியான முறையில் அதை நாங்கள் வலு இல்லாமல் வாசிப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். பயன்படுத்துவோர்னால் ஏற்படக்கூடிய வலு. அப்ப பயன்படுத்துவோர்னால் ஏற்படக்கூடிய வலுன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி இப்ப உபகரணம் மூலமாக ஏற்படக்கூடிய வலுன்னு சொன்னால் முக்காலி ஏற்படக்கூடிய வலு, உபகரணம் மூலமாக ஏற்படக்கூடிய வலு, அடுத்தது வாசிப்பு கோள்னால் ஏற்படக்கூடிய வலு. அடுத்ததா பாருங்க பயன்படுத்துறாள். இந்த உபகரணத்தை பயன்படுத்தி வாசிப்புகள் எடுக்கும் போது பயன்படுத்துறால் சரியான முறையில் அது பயன்படுத்தப்படவில்லையானால் வலு ஏற்படும். முதலாவது பாப்பம் என்ன வலுகன்? மட்டக்கோலை பயன்படுத்துவோர்னால் ஏற்படும் வலு. மட்டக்கோலை பயன்படுத்துவோர் மட்டக்கோலை சரியான முறையில் பிடிக்கணும், தூக்குண்டு பிடிக்க வேணும், சரியான அளவிடைக்கேற்ப அதை இழுத்து நீட்சி செய்து பிடிக்க வேணும். பொருந்துற இடங்கள்ல அளவீடுகள் நேர சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கப்பட வேணும். அப்ப இவ்வாறு சரியான முறையில வந்து அவர் பிடிப்பாராக இருந்தால் அந்த வாசிப்புகள் பெறும்போது வலுக்கள் வந்து குறைக்கப்படும். பிழையான முளைகளின் மீது அல்லது பிழையான புள்ளிகளின் மீது மட்டக்கோலை பிடிப்பதால் இடம்பெறும் வலு. எவ்வாறு இந்த வலுக்கள் வந்து இனங்காணப்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப ஒரே செயற்பாட்டை 3-4 பேர்கள் வந்து திரும்ப அளவீடுகளை மேற்கொள்ளும் போது வெவ்வேறு அளவீடுகள் எங்களுக்கு பெறப்படுமாக இருந்தால் அங்க வலு இருக்கு. அப்ப எங்க வலு இருக்குன்னு நாங்க அதுக்கு பிறகுதான் அவதானிக்கப்பட வேண்டும்.
இவ்வாறு ஆராயும் போது அந்த வலுவை நாங்கள் இனம் காணக்கூடியதா இருக்கும். அப்ப பிழையான முளைகளின் மீது அல்லது பிழையான புள்ளியின் மீது நான் என்ன செய்யணும், கோலை வச்சு பிடித்தால் ஒரு ஆள் வந்து சரியான இடத்துல வச்சு பிடிக்கிறேன், ஒரு ஆள் வந்து பிழையான இடத்துல வச்சு பிடிக்கிறேன். அப்ப ரெண்டு பேருக்கு இடையில வாசிப்பு வித்தியாசப்படும். அப்ப வித்தியாசப்பட்டால் என்ன நடக்கும், எங்களுடைய அங்கால வர எல்லா செயற்பாடுகளும் வேறுபடும். கோலை நிலைக்குத்தாக வைக்காதன் காரணமாக என்னவாம், கோலை நிலைக்குத்தா வைக்காதன் காரணமாக சரியா செங்குத்தாக நிலைக்குத்தாக பிடிக்கப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால் சரிவாக இருந்தால் நாங்க வாசிப்பு எடுக்கும் போது இந்த வாசிப்பு எடுப்போம். அந்த கோல் நேராக வரும்பொழுது என்ன நடக்கும், வாசிப்பு வேறுபடும். ஏன், இதை நிலக்குத்தாக எடுக்கப்பட்ட எங்க போகும், இங்க போகும். அப்ப வாசிப்பு இடையில் என்ன நடக்கும், இவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அப்ப இவ்வளவு வித்தியாசம் இருக்குமா இருந்தால் நாங்கள் நீர்ப்பாசத்துறைகளை மேற்கொள்ளும் போது கட்டாயமாக நீர்ப்பாசத்துறையில் என்ன ஏற்படும், நீர் மாறி செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவே கட்டாயமாக வலு இல்லாதவாறு நாங்கள் அளவீடுகளை மேற்கொள்ள வேணும். வலு அதாவது மற்ற உபகரணத்தை பயன்படுத்தி மற்ற கோலை செங்குத்தாக அல்லது சாய்வாக பிடிக்கப்படுமாயின் மற்ற கோலானது நிலக்குத்தற்றது என்பது மட்டம் கணிப்பவரது புலப்படாது இருக்கும். சரினே, அதாவது மட்டம் நிலக்குத்தா இல்லாமல் வாசிப்பு புள்ளியா தெரியும். இந்த மட்டக்கோளை நாங்க பயன்படுத்தும் போது, அதாவது மட்டக்கோளை நாங்க பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால், இந்த மட்ட உபகரணத்தை நோக்கியவாறு இந்த வாசிப்பு தெரியக்கூடியதா இருக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த பிடிக்கப்படுற தூக்குண்டுக்கு நேர்வாக என்ன செய்யணும், அந்த மட்டக்கோளானது செங்குத்தாக அமைக்கப்பட வேண்டும். அப்ப சாய்வாக அது அமைக்கப்படுமாக அல்லது பிடிக்கப்படுமாக இருந்தால் அந்த வாசிப்பு வந்து எங்களுக்கு எப்படி ஏற்படும், தவறானதாக ஏற்படும். அப்ப வலுக்களை நாங்க குறைக்க வேணுமாக இருந்தால் அந்த நாங்க பிடிக்கப்படுற அந்த வாசிப்பானது எப்படி இருக்க வேணும்னு சொன்னால் எங்களுடைய மட்ட நோக்களை, அதாவது மட்ட உபரத்தை நோக்கியதாக வாசிப்பு தெரியக்கூடியதாக இருக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் நிலக்குத்துக்கு செங்குத்தானதாகவும் அமைந்து காணப்படுதல் வேண்டும். அவ்வாறு காணப்படும் இடத்துல தான் எங்களுக்கு இவ்வாறான ஒரு தோற்றம் எங்களுக்கு தோன்றும். அதாவது நிலக்குத்தாக பிடிக்கப்பட்ட ஒரு வாசிப்பு தான் எங்களுக்கு இவ்வாறு தோன்றும். இதன் மூலமா தான் நாங்க சரியான முறையில வாசிப்புகளை பெற முடியும். அப்ப சாய்வாக பிடிக்கும் சந்தர்ப்பத்துல இந்த மைத்துளை அமைப்புக்கு அமைவாக, மைத்துளை குறுக்குக்கு அமைவாக இந்த வாசிப்புகள் வந்து செங்குத்தாக அமைய மாட்டாது. அப்ப நிலைக்குத்தாக அமையும் சந்தர்ப்பத்துல என்ன செய்யும், மைத்துளை குறுக்குக்கு அமையும் நேராக இந்த வாசிப்புகள் தொன்படும். அப்ப அதற்கேற்ற வகையில நான் மேல்நிலை வாசிப்பு, கீழ்நிலை வாசிப்பு, நடுநிலையான வாசிப்புன்னு சொல்லி வாசிப்புகளை இலகுவான முறையில வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப மாணவர்களை இவ்வாறு ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளை நாங்க பாருங்க பிள்ளைகள். இதன் காரணமாக மட்டக்கோலை முன்பின் அல்லது பின்னோக்கி அசைவதன் மூலம் கிடைக்கும் ஆக குறைந்த வாசிப்பு பெருமானத்தை வாசிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மட்டக்கோலை என்ன செய்யணும்னு முன்பின் நோக்கி அசைவதன் மூலமாக கிடைக்கும் ஆக குறைந்த வாசிப்பு பெருமானத்தை நாங்க வாசிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா இப்ப சரியான செங்குத்து முறையில நான் பிடிக்கல, ஒரு சாய்வுல பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் வாசிப்பு நேர வருமா, இல்ல. அப்ப சரியான நான் என்ன செய்யணும், தூக்கணும் பிடிக்கணும். அதே மாதிரி பின்பக்கமும் நேரான முறையில பிடிக்கப்படுதல் வேண்டும். கோளின் நிலக்குத்து தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக மட்டக்கோளிற்கு இணைக்கப்பட வேண்டிய மட்ட நீர்க்குமிழ் பயன்படுத்தப்பட வேண்டும். சரியானே? அப்ப நான் பயன்படுத்தும் போது கட்டாயம் என்ன செய்யப்பட வேண்டும் சொன்னால் அந்த நிலக்குத்தாக பிடிக்கணும். அந்த நிலக்குத்தை நான் உறுதிப்படுத்துவதற்காக பக்கத்துல மட்டம் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது மட்ட குமிழ் அல்லது தூக்குண்டு வந்து என்ன செய்யணும் பயன்படுத்தப்படும். அப்ப இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலமாக அங்கு ஏற்படக்கூடிய வழுக்களை நான் குறைத்து கொள்ள முடியும். அடுத்தது, கோலானது சரியாக நீட்டப்பட்டுள்ளதா என்பதை பார்த்தல் மட்டக்கோலை பயன்படுத்துவதன் பொறுப்பாகும். அதாவது என்னன்னு சொன்னால், இப்ப கோலானது வந்து என்னன்னு சொன்னால் நாங்க பயன்படுத்தப்பட்ட பின்னர் மடிக்கப்பட்டு காணப்படும். அப்ப நான் வாசிப்புகள் எடுக்கும் போது அந்த அடுத்தடுத்த, அதாவது மீட்டர்கள் வந்து இப்ப ஒவ்வொரு மீட்டர்களும் வந்து அடுத்தடுத்த நிறங்களில் காணப்படும். உதாரணமாக முதலாவது மீட்டர் வந்து மஞ்சளத்துல காணப்பட்டால், இரண்டாவது மீட்டர் வந்து வெள்ளையில காணப்படும், மூன்றாவது மீட்டர் வந்து மஞ்சள்ல காணப்படும். இவ்வாறு மாறி மாறி என்ன நடக்கும்னு சொன்னா அளவீடுகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஏன்னு சொன்னா இலகுவான முறையில நாங்க அளவீடுகளை தூர நோக்குல வச்சு பார்க்கும்போது இலகுவாக வாசிப்புகளை பெறுவதற்காக. அப்ப நாங்க இங்க பயன்படுத்தும் போது இந்த இடையில ஒரு நீட்சி நடைபெறவில்லை என்று சொன்னால், சரி, அப்ப அந்த இடையில ஒரு நீட்சி நீட்டப்படவில்லை என்று சொன்னால் நான் வாசிக்கும் போது ஒரு மீட்டர் வந்து எனக்கு கண்ணுக்கு தென்படாமல் கூடுதலான வாசிப்பு பெறக்கூடியதா இருக்கும். அப்ப மட்டக்கோலை வைத்திருப்பவர் வந்து சரியான முறையில் அதை என்ன செய்யணும், நீட்டப்பட்டு நிலக்குத்தாக சரியான முறையில் வைக்கப்படுதல் வேண்டும்.
வாசிப்பை வாசிப்பவருக்கு தடைகள் ஏற்படாதவாறு மட்டக்கோலை பிடித்தல் வேண்டும். வாசிப்பவருக்கு அதாவது மட்ட உபகரணத்திலிருந்து வாசிப்பவருக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாதவாறு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மட்டக்கோலை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கோலை பயன்படுத்தும் போது உபகரணங்களுக்கும் நபர்களுக்கும் இழப்புகள் ஏற்படாதவாறு, அதாவது கோலை நாம் பயன்படுத்தும் போது உபகரணத்துக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, நபர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதவாறு என்ன செய்யணும், பயன்படுத்தப்பட வேண்டும். உதாரணமாக நான் ஒரு உயரத்தில் அளக்கிறதா இருந்தால் வாசிப்பு கோலை கீழே விடுதல் அல்லது உபகரணத்துக்கு மேலே விழுத்துதல் போன்ற இந்த செயற்பாடுகள் காரணமாக அங்கு பாதிப்புகள் ஏற்படுவதோட மட்டக்கோல்லையும் அளவுகள் வேறுபடும். அதே சந்தர்ப்பத்தில் உபகரணங்களையும் பழுதுகள் குறைபாடுகள் ஏற்படும். இதன் காரணமாக நாங்கள் பெறப்படுகின்ற வாசிப்புகளும் என்னவா இருக்கும்னு சொன்னால் வலுவுடையதாக காணப்படும். அப்ப இந்த வலு இல்லாத ஒரு வாசிப்பை நாங்கள் பெறணுமாக இருந்தால் சரியான முறையில் நேர்த்தியான முறையில் நாங்கள் பெறப்படும் போதுதான் நாங்கள் பெறப்பட்ட வாசிப்பு நேரான வாசிப்பாக இருக்கும். அடுத்த வாசிப்பை மேற்கொள்ளனால் ஏற்படக்கூடிய வலு. வாசிப்பை மேற்கொள்ளனால் ஏற்படக்கூடிய வலு என்று சொன்னால் வாசிப்பை மேற்கொள்ளும் போது மட்டக்கோளின் அளவீடுகள் தொடர்பாக விளக்கம் மற்றிடத்தில் காரணமாக அநேகமான வழக்குகள் ஏற்படும். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிப்பை மேற்கொள்ளுவர், அதாவது இப்ப நாங்க ஏற்கனவே வாசிப்பு கோலை வைத்திருப்பவர் தொடர்பாக தான் பார்த்தினாங்க. மட்டமானி பக்கத்துல நின்று அந்த மட்டக்கோலை வாசிக்கும் போது அவருக்கு சரியான வாசிப்பு கண்ணுக்கு தென்பட்டாலும் அவருக்கு வாசிக்க தெரியாதன் காரணமாக என்னது அளவீடுகள் விளக்கமற்றிருத்தல் காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னால் அவருக்கு வழுக்கல் ஏற்படும். கூடுதலாக அதுதான் வலுவாறு. ஏன்னு சொன்னால் இதன் மூலமாக நான் சரியான முறையில் போக்கஸ் பண்ண முடியாமை, அதாவது சரியான முறையில் நான் அதை சீர் செய்வதன் மூலமாக தான் அளவீடுகளை சீராக வாசிக்க முடியும். அவ்வாறு செய்யாத விடத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் வழுக்கல் ஏற்படும். சரியான முறையில வாசிப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் பிழையான உச்சரிப்பின் காரணமாக வலு ஏற்படும். இப்ப உதாரணமாக நாங்க வாசிப்புகளை சரியா வாசிக்க தெரியும். ஏனென்று சொன்னால் வாசிக்கிற ஒரு ஆள், கோல் பிடிக்கிற ஒரு ஆள், அதை எழுதுறது ஒரு ஆள். அப்ப நான் பெற்று நான் வாசிப்பை சொல்லும் போது அந்த வாசிப்பை சரியான முறையில நான் உச்சரிக்கப்படாவிட்டால், இப்ப உதாரணமாக நான் வாசிக்கப்பட்டது இதுல உங்களுக்கு 1.904 வந்திருந்தால் வாசிச்ச பிறகு நான் அதை சொல்லும் போது 1.094 நான் கூறுவேனாக இருந்தால் அதனை எழுதும் போதும் என்ன நடக்கும், மாற்றம் அடையும். அப்ப மாற்றம் அடைந்தால் இரண்டுக்கும் இடையில வாசிப்புகள் எழுதும் போது மாற்றம் வரும். அப்ப நாம் பார்ப்பது சரியாக இருந்தால் அதை சொல்லுவதும் சரியான உச்சரிப்போட சொல்லப்படுதல் வேண்டும். சிலது மாறி சொல்லப்படும். எப்படி என்று சொன்னால் 1.904க்கு 0.904 சொல்லப்படும். சரினே, அவ்வாறு சொன்னால் இது என்னது அங்க மீட்டர், பிரதான மீட்டரை கவனிக்காமையினால் ஏற்படுற வலுவாக இருக்கும். அப்ப சரியான முறையில அந்த மட்டக்கோலை நாங்க வாசிப்பை அறிந்த பின்பதான் என்ன செய்யணும், அதை வாசிக்கவும் தெரியணும், அதை வாசித்த சரியான முறையில் உச்சரிக்கவும் தெரிய வேணும். அடுத்தது வாசிப்பவரின் பார்வையின் இயல்புத்தன்மை வாசிப்புகளுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுது. அப்ப வாசிப்பவரின் பார்வை சரியான முறையில பார்ப்பவர் என்றால் சரியான முறையில போக்கஸ் பண்ணி நான் என்ன நடக்கும், சரியான இந்த நடுப்புள்ளியங்களால வாசிக்க முடியும். அப்ப வாசிச்சு சரியான முறையில் என்ன செய்யணும், அங்க கூறப்படுதல் வேண்டும். என்னால சரியான முறையில வாசிக்க முடியலையா இருந்தால் ஒரு பாரிய தாக்கத்தை என்ன ஏற்படுறாங்க அந்த மட்டங்கானல ஏற்படுத்த முடியும். வாசிப்பவருக்கு பொருந்தத்தக்க கூடியவாறு குறுக்கு மயிர் அமைக்கப்பட்டிருப்பதனால் வலு ஏற்படும். இப்ப அந்த வாசிப்பவருக்கு பொருந்தக்கூடியவாறு, அதாவது இப்ப நான் இதால வாசிக்கும் போது எனக்கு வாசிப்பு மட்டக்கோல்ல உள்ள வாசிப்பு குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த மட்டக்கோல்ல குறிக்கப்பட்ட வாசிப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் இங்க குறிக்கப்பட்ட வாசிப்புகள் இவ்வாறு காணப்படும். இந்த தொலைநூடாக பார்க்கும்போது, தொலைக்காட்டியினூடாக பார்க்கும்போது அங்க குறுக்குமை தோற்றப்படவில்லையாக இருந்தால் நான் எந்த வாசிப்பை பெறுவது, இதுல இருந்து இவ்வளவு இந்த வட்டத்தில் உள்ள முழு வாசிப்பை நாம் பெற முடியாது. ஆகவே அந்த குறுக்குமை எங்க வருதோ அந்த வாசிப்பை மட்டும்தான் என்னால் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலமாக தான் நான் ஏற்படக்கூடிய வழுக்கல்ல குறைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆகவே குறுக்குமயிர் எங்களுக்கு தோன்றும் இடத்துல நான் என்ன செய்யலாம், நாங்கள் அந்த வாசிப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். வாசிப்பவருக்கு பொருந்தக்கூடியவாறு குறுக்குமை அமைக்கப்படாதிருப்பதனால் வழுக்கல் ஏற்படும். வாசிப்புகளை பதிவு செய்வதனால் ஏற்படக்கூடிய, உதாரணமா நாங்கள் முதலாவது பார்த்து நாங்கள் மட்டக்கோலை பிடிப்பவர், அடுத்த உபரத்தை வாசிப்பவர், அடுத்தது வாசிப்புகளை பதிவு செய்பவர். அப்ப வாசிப்புகளை பதிவு செய்பவர்னால் என்னென்ன முறையில வழுக்கல் ஏற்படும் பார்ப்போம்னு சொன்னால், முதலாவது பாருங்க, மட்டத்தாழ்ல பிழையான நிரல்கள்ல என்ன செய்யப்படுது, வாசிப்புகளை பதிகிறது.
உதாரணம் அந்த மட்டத்தாள் நாங்கள் மட்டத்தாள்னு சொன்னாங்க. அந்த மட்டத்தாள் வந்து 2 விதமான அமைப்புகளில் காணப்படும். ஒன்று ஏற்றிறக்க முறையில் காணப்படலாம், அடுத்த வந்து உபகரண முறையில் காணப்படலாம். அந்த எப்படி காணப்பட்டாலும் அவர் வாசிக்கப்பட்டது வந்து அவருக்கு தெரிய வேணும் இது எங்க குறிக்கப்பட வேணும். அதாவது பின்னோக்கில் குறிக்கப்பட வேணுமா, இடைநோக்கில் குறிக்கப்பட வேணுமா, முன்னோக்கில் குறிக்கப்பட வேணுமா, எதுக்குரிய வாசிப்பு, எந்த தானத்துக்குரிய வாசிப்பு என்று கட்டாயம் தெரியப்பட வேணும். அவ்வாறு தெரிந்தால் மட்டுமே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த வாசிப்புகளை உரிய இடத்துல நாங்கள் குறிக்க முடியும். அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் பிழையான நிறங்களில் வந்து குறிக்க வேண்டிய ஏற்படும். குறித்தால் அங்கே வலு ஏற்படும். வாசிப்பவரால் சரியான முறையில் வாசிக்கப்பட்டாலும் பிழையான தரவுகளை பதிவு செய்தல். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் சரியான முறையில் வாசித்து சொல்கின்றேன். உதாரணமாக 1.80 என்று நான் கூறியிருந்தாலும் அங்கு எழுதும் போது 1.408 என்ன செய்யலாம், அல்லது 1.480 எழுதப்படலாம். அவ்வாறு எழுதும் பட்சத்தில் அவர் சரியான முறையில் கிரகிக்காமையினால் அந்த வழுக்கல் வந்து ஏற்படும். அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், எழுதப்படும் இலக்கங்கள் தகவல்கள் என்பவற்றை வேறு நபர்களுக்கு இனங்காண முடியாத காரணமாக வலு ஏற்படும். இப்ப எழுதுறவர் வந்து சரியான எழுத்து தெளிவின்மையின் காரணமாக, உதாரணமாக ஒரு ஆள் எழுதி இருக்காரு சொன்னால் இப்படி எழுதியிருக்கான்னு சொன்னா 5 எடுப்பதா 6 எடுப்பதா, சரியானே, இப்படி எழுதியிருக்கான்னு சொன்னால் 3 எடுக்க முடியும். அதே மாதிரி சில பேர் எழுதுவாங்க, இப்ப எழுதியிருந்தார் சார் 8 எடுக்கிறதா 4 எடுக்கிறதா 2 எடுக்கிறதா. அப்ப அந்த எழுதப்படுற எழுத்துக்கள் வந்து சரியான தெளிவின்மை காரணமாக, சரியானே, அந்த தகவல்கள் வந்து பூரணமாக எழுதப்படாதமையின் காரணமாக என்ன நடக்கும் சொன்னால் வழுக்கல் ஏற்பட உண்டு. அப்ப கட்டாயமான நாங்கள் எழுதும் போது தெளிவான முறையில உரிய விளக்கங்கள், அதாவது தகவல்களுடன் கூடியவாறு எழுதப்படுதல் வேண்டும். அனுபவம் குறைந்த நபர்களினால் மேற்கொள்ளப்படும் பதிவுகள் வேறு நபர்களுக்கு இனங்காண முடியாததினால் அநேக வழுக்கல் ஏற்படும். இப்ப அனுபவம் குறைந்த நபர்களினால் மேற்கொள்ளப்படும் பதிவுகள் வந்து வேறு நபர்களுக்கு வந்து இனங்காண முடியாது. ஏன்னு சொன்னால், இப்ப நான் அனுபவம் குறைந்த ஆள் சொன்னால் அதை நான் எழுதும் போது எனக்கு ஏற்ற வகையில் எழுதுவனாக இருந்தால் அதை தரமான, அதாவது இந்த நியம தரத்துக்கேற்ற வகையில் அமைக்கப்பட்டதான்னு சொல்லி அதாவது ஒரு மேற்பார்வையாளர் வாசிக்கும் போது அதன் மூலமாக பதிவுகளை மேற்கொள்ளும் போது அவருக்கு விளங்க முடியாமல் போகும். அப்ப சரியான முறையில நான் குறிப்பிடுவனாக இருந்தால் எந்த நபர் அதை வாசிக்க முற்படும் போதும் அவருக்கு என்ன ஏற்படும், அது தெளிவாக விளங்கக்கூடியதாக ஏற்பட வேண்டும். ஆகவே அப்ப குறிப்பிடப்படுற விடயங்கள் அனைத்தும் சரியான முறையில தெளிவாகவும் என்ன செய்யப்பட வேணும், தெளிவானதாகவும் தகவல்கள் முழுவதையும் உள்ளடக்கியதாகவும் அமைக்கப்படுதல் வேண்டும். கணிப்பீடு மேற்கொள்ளனால் ஏற்படும் பலு. அப்ப கணிப்பீடு மேற்கொள்ளனால் சொன்னால், இப்ப அடுத்தது நான் வாசிச்சுட்டேன், வாசிக்கப்பட்ட பின்னர் எழுதியாச்சு, எழுதப்பட்ட பின்னர் அதை கொண்டு வந்து நான் கணிப்பீட்டை மேற்கொள்ள போறேன். அப்ப கணிப்பீட்டை மேற்கொள்ளும் போது பாருங்க பிள்ளைகள், பிழையான கணித விதிமுறைகளை பயன்படுத்துதல், கணித்தல் இயந்திரத்தை பிழையான முறையில் பயன்படுத்துவதால் வலு ஏற்படும். இப்ப கணித விதிமுறைகளை பிழையாக பயன்படுத்துது, அதாவது கணித விதிமுறைனா தெரியும், இங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சிக்மா பிஎஸ் சிக்மா எஃப்எஸ் சொன்னான். அதே மாதிரி இங்கால லாஸ்ட் ஆர்எல் ஃபர்ஸ்ட் ராலன், அதாவது கடைசி இறுதி ஒடுக்கிய மட்டம் ஆரம்ப ஒடுக்கிய மட்டம்னு தெரியும். அதே மாதிரி இங்க வர வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் தெரியும், சரியானே. அப்ப இந்த ஒவ்வொரு வாசிப்புகளுக்கும் இடையிலான கூட்டுத்தொகை காண தெரியணும், அந்த கூட்டுத்தொகைக்கு இடையிலான வித்தியாசம் தெரிய வேணும். அதே மாதிரி ஏற்றடக்கம் தெரியணும், ஏற்றடக்கத்தின கூட்டுத்தொகை தெரியணும், கூட்டுத்தொகை இடையிலான வித்தியாசம் தெரிய வேணும். அப்ப இவ்வாறு பெறாத சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா, எனக்கு பிழையான விதிமுறைகளை நான் தெரிந்து வைத்திருப்பேனாக இருந்தால் அதை பயன்படுத்தும் போது எனக்கு விடைகள் வந்து என்ன செய்யப்படும், பிழையானதா வரும். அப்ப அதே மாதிரி நான் இதோட பயன்படுத்தும் போது சரியான இயந்திர, அதாவது கணித்தல் பொறி வந்து சரியான முறையில் இருக்க வேணும். இப்ப பிழையான ஒரு கணித்தல் பொறியை பயன்படுத்தி நான் தரவுகளை பதிந்து நான் விடைகளை பெற்றுக்கொள்ளும் போது அது பிழையான முறையில் எனக்கு என்ன செய்யணும் சொன்னா வழுக்கல் ஏற்படும். பெற்றுக்கொள்ளப்பட்ட தரவுகளில் இருந்து வேறு கணிப்பீடுகளை மேற்கொள்ளுதல், வரைவுகளை வரைதல் என்பவற்றின் போது பிழையான பீடக்குறிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் வலுவாகும். அப்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட தரவுகளிலிருந்து வேறு கணிப்பீடுகளை மேற்கொள்ளுதல், வரைவுகளை வரைதல் என்பவற்றின் போது பிழையான பீடக்குறிகளை பயன்படுத்துவதால் ஏற்படுற வலு. அப்ப நான் ஒவ்வொரு விதமான உதாரணமாக நாங்கள் பயன்படுத்தும் போது அங்க குறிப்பிடப்பட்ட பீடக்குறியை விட்டு நாங்கள் வேற பீடக்குறி மூலமாக வரைவுகளை வரையும் போது அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன ஏற்படும் சொன்னா பீடக்குறி தொடர்பாக வழுக்கல் ஏற்படும். அப்ப
அந்த பதிவு செய்யப்பட்டவராலே என்ன முழு விவரங்களும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்குதோ அந்த விவரத்துக்கு ஏற்ற வகையில அந்த கணித்தல் செய்யப்பட வேண்டும். அங்கு அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நபர் வந்து, அதாவது பதிவு செய்த நபர் வந்து முழுமையான விடயங்களும் அங்கு குறிப்பிடப்படவில்லையாக இருந்தால் இங்க கணிப்பீடு மேற்கொள்ள வரும் வந்து என்ன நடக்கும், அதனுடைய மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பிழையான அல்ல வலுவுடன் கூடிய அல்ல பிழையான என்ன தரவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சூழல் காரணி அல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய வழக்கு. அப்ப சூழல் காரணியால மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய வழக்குன்னு சொன்னா அதாவது இயற்கையாக ஏற்படக்கூடிய வழக்கு. வெப்ப மாற்றத்தின் காரணமாக மையப்படுத்தப்பட்ட நீர்க்குமிழி விரிவாக்கத்துக்கு அல்லது ஒடுங்குதலுக்கு உட்பட முடியும். இதனால வலு ஏற்படும். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அதிகமான வெப்பம் காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த நீர்க்குமிழ் வந்து விரிவாக்கத்துக்கு அல்லது ஒடுங்குதலுக்கு உட்பட முடியும். இதனால வலு ஏற்படும். அதே மாதிரி வெப்பம் காரணமாக காணல் நீர்னால பார்வைக்கோள்ல தெளிவின்மை ஏற்படும். இப்ப நாங்க கூடுதலான ஒரு தூர பிரதேசத்தை நான் அளக்க வேண்டுமாக இருந்தால் நான் மட்டமானி மூலமாக ஒரு வாசிப்புகளை பெறுவதற்காக ஒரு வெப்ப பிரதேசத்தில் நின்று அளக்கும் போது நடுவில் வந்து என்ன செய்யாது, வாசிப்புகள் வந்து அதுல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னு சொன்னால் அந்த காணல் நீர் காரணமாக தெளிவின்மை காரணமாக என்னால் வாசிக்க முடியாமல் போக ஏற்படும். அப்ப இவ்வாறு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வலுவை ஏற்படுதல், அந்த வலுவை நாங்கள் இவ்வாறு குறைக்கிறது. வலுவை குறைத்து கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய கர்மங்கள் பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறையாவது உபகரணங்களில் காணப்படும் வலுக்களை அறிந்து கூறுகளை திருத்தம் செய்யணும். அப்ப ஆண்டுக்கு ஒரு முறையா என்ன செய்யணும், என்னென்ன முறைகள்ல வலுக்கள் ஏற்படுதோ அதை இனங்காணப்பட்டு அந்த வலுக்களை என்ன செய்யணும், நான் நிவர்த்தி செய்யப்படுதல் வேண்டும். அளவிட்டு வாசிப்பு குறைந்தது 2 தடவைகளாவது மேற்கொள்ளப்பட்டு அவற்றை பதிவு செய்ததன் பின்னர் வேறுபாடுகள் இருக்கின்றதா என்பதை மீண்டும் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். அதாவது என்ன செய்யணும் சொன்னா, நான் ஒரு அளவீடு மேற்கொள்ள சொன்னால் குறைந்தது 2 தடவைக்கு மேல மேற்கொள்ளப்பட்ட என்ன செய்யணும், அதை பதிவு செய்யப்பட்டு பார்க்க வேணும். அதில் அளவீடுகள்ல மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து மீள் பரிசீலனை செய்யப்பட வேணும். இயற்கை காரணிகளது தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்காக மிகவும் பொருத்தமான காலப்பகுதி ஒன்றில் வேலையை மேற்கொள்ள. அப்ப இயற்கை காரணிகள் தாக்கத்தை என்ன செய்யணும்னா குறைத்துக் கொள்வதற்காக அந்த பொருத்தமான சூழ்நிலையில தான் நான் வேலை செய்யப்படும். உதாரணமா அப்போ முதல் சொன்ன மாதிரி அதிக வெப்பம் காரணமாக காணல் நீர் ஏற்படுது, இதனால நான் அளவீடுகளை மேற்கொள்ள முடியாது. அதே மாதிரி பனிமூட்டமாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் என்னால் அளவீடுகளை மேற்கொள்ள முடியாது. இரவு நேரங்கள்ல என்னால் அளவீடுகளை வாசிப்புகளை பெற முடியாது. அப்ப இது தவிர்ந்த ஏனைய நேரங்கள் எங்களுக்கு பொருத்தமான நேரங்கள்ல பொருத்தமான காலப்பகுதியில வந்து இந்த நாங்க வாசிப்புகளை பெறும் சந்தர்ப்பத்துல வலுவை வந்து என்ன செய்யலாம், குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மட்டக்கோளில் நிலக்குத்தாக பிடித்திருப்பதற்கு மட்டக்கோளில் வட்ட குமிழ் என்ன செய்யணும், மத்தியில பொருத்தப்பட்டிருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இந்த மட்டக்கோளை நாம் வாசிப்புக்கு பயன்படுத்தும் போது மட்டக்கோள் வந்து என்ன செய்யணும், நிலக்குத்தாக இருக்கணும் சொல்லியிருக்கேன். அப்ப அது நிலக்குத்தாக இருக்கணும்னா கட்டாயம் என்ன செய்யணும், அங்க ஒரு குமிழ் ஒன்று நீர்க்குமிழ் ஒன்று பயன்படுத்தப்பட வேணும். இதனை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யலாம், அந்த மட்டக்கோளை வந்து நிலக்குத்தாக பிடிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி ஏதேனும் வேலையொன்று ஒருவர் நாள் மட்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும். சரிதானே? இப்ப ஏதாவது ஒரு நான் வேலையை செய்யணும்னு சொன்னா ஆரம்பத்தில் முடியும் வரையும் அது நான் மட்டுமே அதை செய்து முடியக்கூடியதா இருக்கணும். இடையில வந்து நான் என்னோட ஒப்படைக்கும் போது அதுல வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பமாக அமையும். கணிப்பீடு போது அல்லது கணிப்பீடு மேற்கொள்ளும் போது வலு ஏற்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்கென செவ்வை பார்த்த கணிப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது என்னன்னு சொன்னால் இப்ப நான் ஒரு இடத்துல அளவீடுகளை மேற்கொண்டு போறேன், இடையிடையே என்ன செய்யணும், செவ்வை பார்க்கணும் மீள. ஏன்னு சொன்னால் இப்ப ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் என்னால் மட்டங்கானல் செய்து கொண்டு போயிட்டே இருக்கேன், நான் அளவீடுகளை சரியா இருக்கா பிழையா இருக்கான்னு பார்க்கவில்லை என்று சொன்னால் இறுதியில வந்து நான் எங்க வலு விட்டேன்னு சொல்லி அவதானிக்க இனங்கண்டு கொள்ள முடியாம போகும். ஆகவே இடக்கிடையே எங்களை என்ன செய்யணும், செவ்வை பார்த்து கொண்டு செல்வதன் காரணமாக என்ன செய்யலாம், ஏற்பட்டிருக்க வலுகளை வந்து நான் குறைக்கக்கூடியதா இருக்கும். இங்கு எந்த ஒரு மட்ட நோக்க செயற்பாடு ஒன்றின் தொடக்கத்திலும் அதனை செயற்படுத்தி கொண்டிருக்கையில் இடம்பெறக்கூடிய வலுக்களை இனங்கண்டு கொள்வதிலும் அதற்கான தீர்வுகளை மிக முக்கியமானதாகும். அதாவது வந்து நாம் மட்ட நோக்கல் செயற்பாடுல தொடக்கத்திலேயும் அதே மாதிரி இறுதியிலும் இடம்பெற மேற்கொள்ளும் போது என்ன செய்யணும்னால் தொடர்ச்சியான முறையில் அதை இனங்கண்டு அங்கே ஏற்படும் வலுக்களை இனங்கண்டு உடனுக்குடன் அதை நிவர்த்தி செய்வதன் மூலமாக இந்த குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்யக்கூடியதா இருக்கு. இன்று நாம் இந்த மட்டங்கணித்தல் தொகுதியினூடாக அந்த மட்டங்கணித்தல் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது, இந்த மட்டங்கணித்தலை நாம் மேற்கொள்ளும் போது அந்த மட்டங்கணித்தல்ல என்னென்ன முறைகள் மூலமாக அந்த மட்ட தாள்ல வந்து பதியப்படுகின்ற தொடர்பாக பார்த்து நாங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த மட்ட உபகரண முறை இருக்குது, அதே மாதிரி உபகரண உயர முறைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் ஏற்றறக்க முறைன்னு சொல்லுவோம். இந்த 2 முறைகள் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த மட்டத்தாள்கள் மூலமாக நாங்கள் எடுக்கப்பட்ட வாசிப்புகளை பதிந்து அதன் மூலமாக கணிப்புகளை செய்து அந்த கணிப்பு செய்யப்பட்டதன் பின்னர் அதன் மூலமாக நெடுக்கு வெட்டு நீள்வெட்டு முகம் குறுக்கு வரைபடம் வரைவதன் மூலமாக எங்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் நான் என்ன செய்தால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே அந்த
பயன்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த அட்டவணையை நாங்கள் பதியும் போது எவ்வாறான முறைகளை பின்பற்றப்பட வேண்டும் தெரியணும். சரி, அப்ப இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு என்ன ஏற்படும் சொன்னால் இந்த வழுக்கல் ஏற்படலாம். அப்ப இந்த வழுக்கல் ஏற்படுவதன் மூலமாக நாங்கள் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்கிறது, என்னென்ன முறைகள்ல வழுக்கல் ஏற்படும், நாங்கள் வழுக்கலை எவ்வாறு இனங்கண்டு கொள்ளலாம், அந்த வழுக்கலை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம் என்பது தொடர்பாக தெளிவாகவும் பூரணமாகவும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கின்றேன்.